கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு மீண்டும் வாழ்த்துகின்றேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்தோடு காத்திருந்த வேளையில் பரலோகத்தின் தேவன் கற்றுக் கொடுக்கும் பாடங்களைத்தான் உங்களோடு கூட இந்த காலை பொழுதில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். நாள் பிரச்சனையா, நபர் பிரச்சனையா? அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்து இது வெறும் நாள் பிரச்சனை என்றே கருதுகின்றனர். அதனால் தேவனை தொழுது கொள்வதில் எந்த நாளாக இருந்தால் என்ன, சனிக்கிழமையாக இருந்த என்ன, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த என்ன அலட்சியப்படுத்துகின்றனர். ஆனால் இது வெறும் நாள் பிரச்சனை அல்ல என்பதை இன்று நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். ஜெபத்தோட ஆவியானோர் சொல்லிக் கொடுக்கும் பாடத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது ஆவியானோர் நம்மை சத்தியத்தின் வழியாக நடத்துவார். அதுவும் காலை பொழுதில் இந்த தியானத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கேட்போம். இது வெறும் நாள் பிரச்சனை அல்ல என்பதை இன்று நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவர்களா இல்லையா என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளுக்கும் குறிப்பாக ஓய்வு நாள் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டுமே நாம் அவரை உண்மையாகவே நேசிக்கிறோம் என்பது உறுதி செய்யப்படும். இந்த காலை பொழுதில் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டியதே இந்த காரியத்தில் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்? இந்த கேள்விக்கு வேதம் கூறும் பதில் ஆம் என்பதே. பின்பு வேறு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்திலே இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நிலையில் இரக்கமுள்ள இறைவனின் அழைப்பு சிருஷ்டிகராகி எனக்கு செவி கொடுங்கள் என்பதை. ஆயினும் அவருக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமற் போவதும் நாம் எடுக்கும் முடிவே ஆகும். அன்புள்ள தேவன் இக்காரியத்தில் எவரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை. ஏனெனில் நமது தெரிந்தெடுப்பே நாம் இறைவனோடு சேர்ந்து நித்தியத்தை கழிக்கப் போகின்றோமா அல்லது பிசாசுடன் அக்கினி கடலில் தள்ளப்பட போகின்றோமா என்பதை முடிவு செய்யும் வேலை இது. தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிநபர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சத்தியமானது எல்லாருக்கும் கடந்து போகத்தக்கதாக கேட்கிற ஒவ்வொருவரும் இதை ஆண்டவரே பிறரோடு கூட பகிர்ந்து கொடுக்க அவருடைய மனங்களிலே நீங்கள் பேசுங்கப்பா. இந்த சத்தியத்தை தைரியமாய் சொல்ல கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.